வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 2000 சதுர அடியில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK வீடு. இந்த வீட்டை கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு வாஸ்துப்படி செமி ஃபர்னிஷிங் வீடா கட்டியிருக்காங்க. அதாவது டிவி யூனிட், பூஜை யூனிட், மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியான இன்டி ஒர்க் செஞ்சிருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் 2000 சதுர அடியில பயங்கர ஸ்பேசிஸா இருக்கு. வீட்டில் 3 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, 2 லிவிங் ஏரியாவை பிளான் பண்ணியிருக்காங்க, 4 டாய்லெட் கம் பாத்ரூமை டிசைன் பண்ணி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான அழகான டைனிங் கம் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக ஃப்ரண்ட் பால்கனி, ஸ்பேசிஸான கார் பார்க்கிங்கோட வீட்டை பயங்கர வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல இந்த அழகான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பாக்குற வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கு. வீட்டை 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 2000 சதுர அடியில வீட்டுக்குள்ளேயே ஸ்டார்கேஸ் வச்சு டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைட்ல கார்டன் செட்டப் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஆரஞ்சு, டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி சூப்பர்பான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் சைட் பால்கனி செட்டப்போட கொடுத்து பால்கனியை ஆர்க்கு மாதிரி டிசைன் பண்ணி மாடர்னான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை செம்ம அட்ராக்டிவா வடிவமைச்சிருக்காங்க. எலிவேஷனோட டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஹெவியான மெட்டல் கேட் இருக்கு. இதுல அழகான ஃப்ளவர் டிசைன்ல CNC கட் மெட்டல் பிளேட்டை பொருத்திருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான கார் பார்க்கிங். இதோட அளவு 11.5 x 16. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லைட் பண்ணி வாலுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரி செராமிக் டைல்ஸை டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல பேட்டர்ன்ல கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்தி இதே பார்க்கிங் ஏரியால ஜனமொழில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாகவும் போர் வாட்டருக்கு தனியாகவும் 2 பெரிய சம்பா அமைச்சிருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது வீட்டோட ரைட் சைடுல அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியால இந்த வீட்டோட அவுட் சைட் பாத் அமைச்சிருக்காங்க. இதுலயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸையும் செட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ல ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டேல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். இந்த மெயின் டோரை பிரெஞ்சு டோர் டைப்ல வடிவமைச்சிருக்காங்க. சிம்பிளா நீட்டான டிசைனோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மெயின் டோருக்கு சைட்ல சேஃப்டி கிரில்லையும் கொடுத்திருக்காங்க. அதுல அழகான டிசைனர் கிளாஸையும் மாட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது லென்த்தா வசதியா அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவை. இதோட அளவு 10 x 22. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி மாடர்னான டிசைன் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட். லைட் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இதே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட பூஜை கேபினட்டையும் சூப்பர்பான CNC கட் டோரோட அமைச்சிருக்காங்க. வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க் அண்ட் இன்டி ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட டைனிங் கம் கிச்சனுக்கு போறதுக்கான ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்ல அழகான உட்டன் பேனலிங் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வசதியான ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 10 x 16. பெரிய டைனிங் கம் கிச்சனா ரெடி பண்ணி வென்டிலேஷனுக்கு 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களை பொருத்திருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது டைனிங்கான ஸ்பேஸ். டைனிங்கான ஸ்பேஸ்ல ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால்ல பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது போக பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சனுக்கான ஸ்பேஸ்க்கும் டைனிங்கான ஸ்பேஸ்க்கும் இடையில சர்விங் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் சர்விங் ஸ்பேஸோட சேர்ந்து யூ ஷேப்ல அமைஞ்சிருக்கு. இதுக்கு கிரானைட் ஒர்க் பண்ணி சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கிரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸியான ஃபினிஷிங்ல சூப்பர்பா யூனிக்கான பேட்டர்ன்ல இன்டு ஒர்க்க செஞ்சிருக்காங்க. கிச்சன்ல ஸ்டோரேஜுக்கு நிறைய பேசினெட் இருக்கு. இது போக வால் யூனிட்டும் கொடுத்திருக்காங்க. இது போக டைனிங் சைட்லயும் ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்பேஸை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பர்பான டைனிங் கம் கிச்சனா உருவாக்கியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே அழகான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10 x 16. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களை பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரூப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க.
லிவிங் ஏரியால பார்த்த மாதிரியே பெட்ரூம்லயும் ஒன் சைட் வாலுக்கு யூனிக்கான பேட்டர்ன்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. வார்ட்ரோப்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. இதுல பெரிய ஃபுல் லென்த் மிரரையும் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்பான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு பக்கத்திலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரும் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பிவிசியில் வெயிட்லெஸ் டோரை அழகான டிசைனில் மாட்டிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை மாட்டி கொடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஒர்க் கொடுத்து ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெடி பண்ணி ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக பெரிய ஃபிக்ஸட் விண்டோவை மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 லிவிங் ஏரியா இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபார்மல் லிவிங் ஏரியாவா பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபேமிலி லிவிங் ஏரியாவா ரெடி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இந்த லிவிங் ஏரியாலையும் டைல்ஸ் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இங்கிருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இங்கே ஒன் சைட் வாலுக்கு டார்க்கான ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸையும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. இதோட அளவு 4x10. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போறாங்க. இங்கேயும் அழகான பேட்டர்ல பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இங்கேயும் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை மாட்டி கொடுப்பாங்க. இது வீட்டோட 3வது பெட்ரூம், பெரிய பெட்ரூம், அளவு 10x20. வசதியான பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு டார்க்கான எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்கு. இது போக வார்ட்ரோப் இருக்கு. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. வார்ட்ரோப்குள்ளேயே அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் டிசைன் பண்ணி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல வடிவமைச்சிருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 5x10. இந்த பெட்ரூம் வழியா போற மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் சைட் பிரைவேட் பால்கனி அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓபன் பண்ணி என்டர் ஆனதும் இங்க நம்ம பார்க்குற ஃப்ரண்ட் பிரைவேட் பால்கனியோட அளவு 8x10. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு யூனிக்கான பேட்டர்ன்ல மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இங்கேயும் அந்த ஆர்க் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஃப்ரண்ட் பால்கனியோட ஃப்ரண்ட் பேரபெட் வால்ல அழகான சிஎன்சி கட் லைட்டையும் பொருத்திருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் வீட்டுக்குள்ள இருந்தே போற மாதிரி அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த மாதிரியே இந்த ஸ்டேர்கேஸையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி டெரஸ் போகும்போது டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டல் டோரை கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓபன் பண்ணி என்டர் ஆகக்கூடிய டெரஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளும் அமைஞ்சிருக்கு. 2000 சதுரடியில பயங்கர வசதியா கட்டியிருக்க இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி பக்கத்துல சோமயம்பாளையம்ங்கிற லொகேஷன்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியோ கொடலா சேர்த்து 80 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தா இந்த அழகான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.